அண்மை செய்தியை பார்க்கிறோம். கிருஷ்ணகிரியில் சாலை பணிக்கு பூமி பூஜை செய்ய அதிமுக எம்எல்ஏ KP முனுசாமிக்கு அனுமதி என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். காலையிலிருந்து இது தொடர்பான செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். KP முனுசாமி அங்கு பூமி பூஜை செய்ய திமுக ஒன்றிய செயலாளர் உள்ளிட்ட திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததாக தகவலை பார்த்தோம். தொடர்ந்து அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் KP முனுசாமி மற்றும் அதிமுகவினர். தற்போது KP முனுசாமி பூமி பூஜை செய்ய அனுமதி வழங்கப்பட்டு அவர் பூமி பூஜை செய்யும் அந்த காட்சிகளை பார்க்கிறோம். மத்திய அரசின் சாலை பணிக்காக இன்றைக்கு பூமி பூஜை நடக்கவிருந்தது. அதனை தொடக்கி வைக்க முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி அங்கு வந்திருந்தார். இந்நிலையில் அவரை திமுகவினர் எதிர்த்ததாக தகவல் இருந்தது. தற்போது போராட்டத்திற்கு பிறகு KP முனுசாமி பூமி பூஜை செய்து கொண்டிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பழனிவேல் இணைந்திருக்கிறார். பழனிவேல், நாம் சற்று நேரத்திற்கு முன்பாக தான் பேசியிருந்தோம். அங்கு பேச்சுவார்த்தை நடைபெற்றும் எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்ற ஒரு நிலை இருந்தது. தற்போது அனுமதி வழங்கப்பட்டு KP முனுசாமி பூமி பூஜையில் ஈடுபட்டிருக்கிறார். என்ன விவரம்? திலகவதி கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே ராமன்தொட்டி கிராமத்தில் புதியதாக அமைக்கக்கூடிய சாலைக்கு பூமி பூஜை செய்ய வந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KP முனுசாமியை திமுகவினர் தடுத்து நிறுத்தி இந்த பகுதியில் நீங்கள் பூமி பூஜை செய்யக்கூடாது, இது திமுக சார்பில் நிதி பெற்ற ஒரு சாலையாக இருக்கிறது, நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற அடிப்படையில் நான் பூமி பூஜை செய்ய அனுமதி வழங்க வேண்டும், இல்லையெனில் தன்னை கைது செய்யுங்கள் என காலை 9 மணி முதல் தற்போது வரை KP முனுசாமி அரைவழியில் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அவங்களோட கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார், ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் ஆகிய 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் 50க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகளும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேலாக இந்த சாலை மறியல் போராட்டமானது நீடித்தது. திமுகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக போலீசார் குவிக்கப்பட்டு இந்த பகுதியில் காலை முதலே பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டு வந்தது. திமுகவினர் ஒருபோதும் அவர் பூமி பூஜை செய்வதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என தொடர்ந்து வலியுறுத்தினார்கள். அதே போல் அதிமுகவினர் தனக்கு உண்டான அந்த உரிய அங்கீகாரத்தை கிடைக்க சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் அரைவழியில் போராட்டம் நடத்துவேன், எனக்கு அனுமதி வழங்க வேண்டும் என தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதனால ஒரு பரபரப்பான சூழல் நிலவியது. இதனுடைய காவல்துறையினர் நீண்ட நெடிய பேச்சுவார்த்தைக்கு பிறகு திமுகவினர் சமாதானப்படுத்தி நீங்கள் காலையிலேயே ஒரு பூமி பூஜையானது செய்துவிட்டீர்கள், தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் அவர் பூமி பூஜை செய்ய அனுமதியானது வழங்கப்பட வேண்டும், அதன் அடிப்படையில் அவர் பூமி பூஜை செய்வதற்கான அனுமதி நாங்கள் தருகிறோம், நீங்கள் அமைதி காத்து கலந்து செல்ல வேண்டும் என வலியுறுத்தினார்கள். இருப்பினும் அவர்கள் வாகனங்களை குறுக்கே போட்டு பூமி பூஜை செய்யாமல் தடுத்து நிறுத்தினார்கள். நீண்ட நெடிய பேச்சுவார்த்தைக்கு பின்பதாக காவல்துறை, வருவாய்த்துறை, வட்டார வளர்ச்சித்துறை ஆகிய நீண்ட நெடிய பேச்சுவார்த்தைக்கு பின்பு தற்பொழுது அவர்கள் திமுகவினரை சமாதானப்படுத்திவிட்டு KP முனுசாமிக்கு பூமி பூஜை செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டது. இதனிடையே 10 பேர் KP முனுசாமி மற்றும் அந்த பகுதியை சேர்ந்த 10 பேர் மட்டும் வந்து நீங்கள் பூமி பூஜை செய்யலாம் என போலீசார் தெரிவித்தாங்க. அதன் அடிப்படையில் தற்போது KP முனுசாமி அந்த புதிய 5 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைப்பதற்கான அந்த பணியை பூமி பூஜை செய்து தற்பொழுது துவக்கி வைத்திருக்கிறார் திலகவதி. பழனிவேல், இது முதல் இந்த பிரச்சனையின் தொடக்கம் அப்படின்றது சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை. இது பிரதம மந்திரி மேம்பாட்டு நிதியின் கீழே இந்த திட்டம் வருகிறது. இப்ப இதுக்கு இருவரும் உரிமை கோருகிறார்கள், நாங்கள் தான் இதனை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இது யாருடைய அதிகாரத்தின் கீழ் வருது? திலகவதி, அதிகாரம் என்று போட்டால் இது மத்திய அரசின் பிரதம மந்திரி சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்ட நிதியாகும். கிராம சாலைகளை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு ஒதுக்கக்கூடிய நிதி கிட்டத்தட்ட 5.25 கோடி ரூபாய். இந்த நிதியை முறையாக கிராம சாலைகளுக்கு திட்டங்கள் வகுக்கப்பட்டு மாநில அரசு மத்திய அரசுக்கு முன்மொழியும், அதன் பேரில் மத்திய அரசு அந்த சாலை அமைப்பதற்கான ஒப்புதல்களை வழங்கும். அப்படித்தான் இந்த சாலை அமைப்பதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு. இதுல என்ன பிரச்சனை என்று பார்த்தால், அதாவது 3 ஆண்டுகளாக அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய KP முனுசாமி இந்த பகுதியில் மக்கள் பிரச்சனைக்காக வந்ததில்லை, எங்கள் குறைகளை கேட்டதில்லை. இந்த சாலை என்பது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. தற்போது நாங்கள் திமுக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியில் இந்த ஊராட்சி மன்ற தலைவர் திமுகவை சார்ந்தவர், இந்த பகுதியோட 50,000 கவுன்சிலர் திமுகவை சார்ந்தவர். இவர்கள் முயற்சியால் மாவட்டத்தில் பொறுப்பு அமைச்சரை அணுகி அவருடைய அமைச்சர்
சக்கரபாணியின் உத்தரவின் பேரில் இந்த சாலை தற்போது பெற்றிருக்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த சாலை அமைப்பதற்காக பூமி பூஜை போடுவதற்கான முழு அங்கீகாரம் என்பது திமுகவிற்கு மட்டுமே உள்ளது. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நான் பூமி பூஜை செய்வேன் என கே.பி. முனுசாமி வருவது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற கருத்தை முன்வைத்து தான் அந்த திமுகவினர் தொடர்ந்து அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் நிதி என்பது எந்த நிதியாக, மத்திய அரசு நிதியாக இருந்தாலும் சரி, மாநில அரசு நிதியாக இருந்தாலும் நான் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், மக்கள் பிரதிநிதி. ஒரு வழியாக இருபுறமும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். இரண்டு தரப்பிலிருந்துமே இந்த பூமி பூஜை செய்யப்பட்டு இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து விட்டதாகவே நாம் பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி பழனிவேல்.